Hi, hello, வணக்கம். Exercise 5.3 fifth sum. Find the value of a if the line journey minus 2,3, 8,5 is perpendicular to y is equal to ax plus 2. ரெண்டு லைன் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட் லைன் கூட நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். இது ஆக்சுவல் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா ஏயோட மதிப்பு என்ன? பெர்பெண்டிகுலருக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா m1 into m2 equal to -1. செகண்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப் வந்து நமக்கு y is equal to mx plus c அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால டேரெக்டாகவே m வந்து என்னதுன்னு தெரியும், ஏன்னு தெரியும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ரெண்டோட ப்ராடக்ட் -1ங்கிற ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ m1 that is slope of these 2 points y2 minus y1 5 minus 3 divided by 8 plus 2 x2 minus x1 5 minus 3 na 2 divided by 10 na 1 by 5 இது வந்து என்னது m1 m2 என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஏ டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. பெர்பெண்டிகுலர் இருக்கிறதுனால பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்ன்றதுனால நமக்கு தெரியும் ரிசல்ட் m1 into m2 equal to -1. m1 ஓட வேல்யூ வந்து 1 by 5 into a is equal to -1. a cross multiply பண்ணா a is equal to -5. இதான் இந்த சம் ஒரே ஆன்சர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 5.3 ஃபோர்த் சம். ஃபைண்ட் ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸ்லோப் வந்து m, y இன்டர்செப்ட் வந்து c. ஈக்குவேஷன் வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், y is equal to இது 2 மார்க் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், mx plus c. இன்டர்செப்ட்டுங்கிற வேர்டில் இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். y தான் லெஃப்ட் சைடு, ஸோ இந்த டைம் மாற்றாம நான் இதை ரைட் சைடு கொண்டு வரேன். 1 minus √3y equal to 3 minus √3x. அப்புறம் ப்ராக்கெட்டை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டாம். y is equal to இந்த டைம் அப்படியே டிவைட் பண்ணிடுறேன். 3 by 1 minus √3 minus √3 by 1 minus √3 into x. இதுதான் m, இதுதான் y இன்டர்செப்ட்னு எழுதிடலாம். பட் டினாமினேட்டரில் என்ன இருக்கக்கூடாது, இராஷனல் நம்பர் இருக்கக்கூடாது. இராஷனல் இந்த ரூட் சிம்பிள் தனித்தனியாக எல்லாத்தையும் ரேஷனலைஸ் பண்ணி m என்ன c என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து மைனஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மையுமே தனித்தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். m is equal to -√3 divided by எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியலையே, நான் எப்படி கொடுக்குறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு m. ஆனால் எம்மில் டினாமினேட்டரில் என்ன இருக்கக்கூடாது, இராஷனல் நம்பர் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 + √3 டிவைடட் பை 1 + √3. ஸோ இங்கே -√3 into 1 + √3 divided by a plus b into a minus b க்கு ஃபார்ம் வந்து a squared minus √3 the whole square. என்ன இருக்கக்கூடாது, -√3 into 1 + √3 divided by a squared minus b squared னா 1 minus 3 minus 2 வரும். இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ √3 by 2 into 1 + √3 இதுதான் m. ஸ்லோப் ஆஃப் கிவன் லைன் வந்து √3 by 2 into 1 + √3. நம்பர்ஸ் இராஷனல் நம்பர் இல்லைன்னா டைரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ இராஷனல் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டெப்பு. இப்போ சி என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் நமக்கு சி. c is equal to y is equal to mx plus c. இந்த டேர்மு பாசிட்டிவ் தான். 3 by 1 minus √3. 1 minus √3 டினாமினேட்டரில் இராஷனல் நம்பர் இருக்கிறதுனால இதோட காஞ்சிகேட்னா நடுவில் மைனஸ் அடையாளம் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம், ப்ளஸ்ன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 + √3. ஸோ 3 into 1 + √3 divided by a plus b into a minus b னா a squared minus b squared 1 minus √3 the whole square. இப்போ -2 வரும். அப்போ 3 by 2 -2 தான் 1 + √3. இப்போ இதோட வேல்யூ -3 by 2 into 1 + √3. இதுதான் சி. ஓகேவா, சிம்பிளான சம் தான். இந்த கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ஸ்லோப் m is equal to √3 by 2 into 1 + √3. y இன்டர்செப்ட் c is equal to -3 by 2 into 1 + √3. இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.